என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் SP முத்துராமன் பேசுகிறேன். கலைஞரின் பேனா என்ற ஆவணப்படத்தை நம்முடைய நண்பர் ராஜா செல்லமுத்து அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள். இந்த கலைஞரின் பேனா என்ற இந்த ஆவணப்படத்தில் நான் பேட்டி கொடுப்பதற்கு காரணமே கலைஞரின் பேனாதான். கலைஞரின் பேனாவால் தான் நாங்களெல்லாம் சினிமாவுக்கு வந்தோம். அவர் எழுதிய பராசக்தி படத்தினுடைய வசனங்களும் அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த நடிப்பும் தான் எங்களை காந்தம் போல சினிமா துறைக்கு இழுத்து வந்தன. அந்த படத்தை பார்த்த பிறகுதான் நான் சினிமாவுக்கு வர வேண்டும் என்பதை என் வாழ்க்கையினுடைய லட்சியமாக எடுத்துக்கொண்டேன். அதன் மூலமாக சினிமா 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 என்று வந்து என் தந்தையார் மூலமாக கவியரசர் கண்ணதாசன் அவரிடத்தில் 2 ஆண்டுகள் பயிற்சி பெற்று அதன் பிறகு AVM நிறுவனத்தில் ஒரு வேலை பழகுகிறவனாக எடிட்டிங்கில் சேர்ந்து அதன் பிறகு உதவி இயக்குனராகி அதன் பிறகு இயக்குனராக ஆனேன். இவ்வளவுக்கும் காரணம் கலைஞரின் பேனாதான். கிட்டத்தட்ட 72 படங்களை நான் இயக்கியிருக்கிறேன். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படங்கள் 25, உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படங்கள் 10, அண்ணன் நடிகர் திலகம் அவர்களை வைத்து ரசித்து சினிமாவுக்கு வந்த நான் அவரை வைத்து இயக்கிய படங்கள் 3. அதன் பிறகு ஜெய்சங்கர் சார், முத்துராமன் சார், சத்யராஜ், பிரபு, விஜயகாந்த் சார் எல்லாரையும் வச்சு கிட்டத்தட்ட 72 படங்களை இயக்கினேன். ஆகவே இது எல்லாத்துக்கும் அடித்தளம் என்று சொன்னால் அது கவிஞருடைய பேனா தான். கலைஞரின் பேனா என்ற குறும்படத்தை இயக்குனர் சகோதரர் ராஜா செல்லமுத்து அவர்கள் மிகவும் அற்புதமாக எடுத்திருக்கிறார். கலைஞரையும் பேனாவையும் பிரிக்க முடியாது என்பதை மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார். முத்தமிழ் அறிஞருடைய இறுதி ஊர்வலம் வந்து இந்த வாலாஜா ரோட்டில் இருந்து எடுத்து அண்ணா நினைவுடைய பக்கத்தில் ஐயாவை அடக்கம் பண்ணுற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்ச உடனே அவருக்கு இறுதி மரியாதை, அரசு மரியாதை வழங்கி முடிஞ்சு அவரை அடக்கம் பண்ண சிறிது நேரத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் அவங்க கனிமொழி வந்து டக்குன்னு தலைவரை பார்த்த உடனே பாக்கெட்டில் பார்த்தா பேனா இல்லை. உடனே பக்கத்தில் உள்ள பேனாவை வாங்கி தம்பி அவருடைய சன்னு ஆதித்யாட்ட கொடுத்து ஆதித்யா அந்த பேனாவை வச்ச நிகழ்ச்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. நவீன தமிழ்நாட்டில் சிற்பி கலைஞர் என்றால் அதற்கான ஒளி கலைஞர் பேனாதான் என்பதை மிகவும் அற்புதமாக கூறியிருக்கிறார். கலைஞரின் பேனா என்கின்ற அந்த தலைப்பிலே ஒரு குறும்படத்தை தம்பி ராஜா செல்லமுத்து அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள். மோகன் அவர்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய வேலு தங்கம் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரைப் போலவே நடித்திருக்கிறார். அதற்குள்ளே அந்த குறும்படம் தான் குறும்படம். ஆனால் உள்ளே இருக்கிற செய்தி மிக பிரபஞ்சத்தையே வந்து தாண்டி அளவிற்கு ஒரு கலைஞருடைய விஷயத்தை மிக சுருக்கமாக அந்த 10-15 நிமிடத்திற்குள் சொல்லியிருக்கிறார்கள். நிறைவாக சொல்லியிருக்கிறார்கள், விரைவாக சொல்லியிருக்கிறார்கள், அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்.
தாத்தா தாத்தா பேப்பர் படிக்கிறீங்களா? ஆமாண்டா கண்ணு, உட்காரு. அப்பா என்னம்மா டீ சாப்பிடுங்கப்பா. சாப்பா சாப்பிட்டாளா? இதோ கொடுக்குறேன்ப்பா. ஏய் கல்யாணி, தாத்தாவை தொந்தரவு பண்ணாத, வா எந்திரிச்சு வா. போய் சாப்பிடுப்பா. அப்பா ஆ? என்னப்பா சினிமாவுக்கு போகலாமா? போடா பைத்தியக்கார. நான் சினிமாவுக்கு போய் 40-50 வருஷம் ஆச்சுடா. கலைஞர் கதைவசனம் எழுதுறாருன்னா அப்பப்போ போய் பார்ப்பேன். ம் இப்போ அவரும் இல்லை, நான் சினிமா தியேட்டருக்கு போகிறதும் இல்லை. இப்போ வர்ற படமெல்லாம் அடி தடி வெட்டு குத்து, காது கிளியிறது மாதிரி சத்தம் வேற. அடிச்சே, கலைஞருடைய வசனம் வெறும் பேச்சு மட்டும் இல்லைப்பா, அது ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு. இப்போ வர்றதெல்லாம் படமா? நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, நான் வரல. அப்பா நம்ம பராசக்தி படம் தான்ப்பா பார்க்க போகிறோம். என்னது பராசக்தி படமா? அது 1952 வந்த படமாச்சே, அது எப்படி இப்போ? பழைய படங்கள் எல்லாம் இப்போ டிஜிட்டல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா. அப்படியா? ஆமாப்பா. இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் அப்பப்பா, எப்பேற்பட்ட வசனம்! கலைஞருடைய வசனத்தை பேசி பல பேர் நடிகனாயிருக்காங்க, இன்னும் சில பேர் மேடை பேச்சாளர்ல மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நாடி நரம்புற முழுக்க தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டது. படம் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு, உடனே கிளம்புப்பா. கலைஞர் படம்னு எவ்வளோ தெம்பா கிளம்புறாரு பாரு. என்ன டைம் ஆச்சு, இன்னும் யாரும் கிளம்பலையா? நாங்கள் ரெடியாக இருக்கோம், அப்பா தான் இன்னும் காணோம். பா பா தமிழ் மணக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை, சான்றோர்தம் என் உயிரினும் மேலான அலைய அன்பு உடன்பிறப்புகளே, விட்டேன் கண்ணை.
திசையெல்லாம் தேடினேர் உன்னை, சான்றோர்தம் அவையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணை, கமழ்கின்ற பைந்தமிழ காவியமே. ஐ கலைஞர் தாத்தா. அப்படியே கலைஞரை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கீங்கப்பா. என் உடம்பே சிலுத்து போச்சு. என்னப்பா அப்படியே கலைஞர் மாதிரியே வந்திருக்கீங்க. கலைஞர் வசனம் என்ற படத்துக்கு கலைஞர் மாதிரி போனதாப்பா மதிப்பு. என்ன பார்க்குறீங்க? எல்லாரும் கிளம்பியாச்சா? பராசக்தி படத்துக்கு போகலாமா? தாத்தா அது பழைய படம் தாத்தா, அதுக்கு கூப்பிடுறீங்க? டேய், அது பழைய படம் இல்லைடா, பகுத்தறிவு படம். போகலாம் வாங்க. வாங்க போலாம். வாங்க போலாம். வாடா போவோம். வாங்கப்பா. ஆமாம்மா, நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருங்க, நான் உடனே வந்துடுறேன். இரு கொஞ்சம் இரு. பராசக்தி படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கலைஞர் ஐயா போலே ஒருத்தர் வராரு, நான் கூப்பிட்றேன். ஐயா, கலைஞர் மாதிரியே வேஷம் கட்டி வந்திருக்கீங்களே, யாரையா நீங்கள்? கலைஞர் உசுருக்கு தான் ரசிக்கிற கலைஞர்யா. அசலில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் அசப்பில் அப்படியே கலைஞர் ஐயா போலே இருக்கீங்களே ஐயா. செருப்பு, வேட்டி, சட்டை, துண்டு, கண்ணாடி எல்லாம் சரி, ஆனா அவரோட முக்கியமான அடையாளம் ஒண்ணு குறையுதுங்களே. என்னையா குறையுது? அவரோட அடையாளமே பேனா தானங்கய்யா. நீங்க அதை போய் மறந்துட்டு வந்துட்டீங்களேயா. மறக்கலையா, வர்ற அவசரத்துல விட்டு வந்துட்டேன். என் பையனை அனுப்பியிருக்கேன். கலைஞரோட பேனா சாதாரண மை ஊத்தி எழுதின வெறும் பேனா இல்லைங்கய்யா. பல சரித்திரங்களுக்கு சாட்சியா இருந்த பேனாங்கய்யா. மூட நம்பிக்கையை உடைச்சி பகுத்தறிவை அப்படியே தெறிக்க விட்ட பேனாங்கய்யா. சாதாரணமா பார்த்துக்கிட்டு இருந்த சினிமாவை புயல் வீசுற சினிமாவா மாத்தினது கலைஞரோட பேனா தானங்கய்யா. புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வன கொண்டு வந்த மரவேந்திர பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளரே, குளிர் நிழலை கொள்ளிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்குறையா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உமது அங்கங்களை பிளந்தறிவேன். கைத்தட்டி விசில் அடிச்சு ரசிச்சுக்கிட்டு இருந்த ரசிகனை கை நீட்டி கேள்வி கேட்க வச்சது கலைஞரோட பேனா. யார் நீயா? ஊருக்கு உபதேசம் செய்யும் ராஜகுருவின் மகனா? குருசுவாமி, ஆர்த்திகளா, தளபதி என்றார், தளபதியதான். ஏன் குதிக்கிறீர்கள்? உண்மையான கல்வனை பிடிப்பது வெறும் கனவு. கனவல்ல, இதோ காட்சி. குருசுவாமிகளே, குற்றவாளி யார் என்பது தெரிகிறதா? இதோ பாருங்கள். நான் என்ன காணுகிறேன்? ஏன் விழிப்பு? மறையவர் குலத்து மாணிக்கம், அந்தணர் வம்சத்து அருட்பெருஞ்சோதி என்றெல்லாம் வர்ணிக்க வள்ளுவர் கோட்டம் உருவாக காரணமா இருந்தது கலைஞரோட பேனா. வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கியதற்காக பாடுபட்ட பேனா தான் டைடல் பார்க்கை வடிவமைச்சு அதை உருவாக்குவதற்கு கையெழுத்து போட்ட பேனா தான் கலைஞருடைய பேனா. பூங்காரை உருவாக்கி தந்ததுக்கு அதற்கும் திட்டமிட்டது, அதற்கும் கையெழுத்து போட்ட பேனாவும் கலைஞர் பேனா தான். குடிசைகளை மாற்றி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்று உத்தரவு போட்ட பேனாவும் கலைஞருடைய பேனா தான். சமத்துவபுரம் உருவாக்க காரணமா இருந்தது கலைஞரோட பேனா தானே. கை ரிக்ஷாவை ஒழிச்சது கலைஞரோட பேனா. இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களும் சுதந்திர தினத்தன்னைக்கு தேசிய கொடியேற்ற உரிமை வாங்கி கொடுத்தது
கலைஞரோட பேனா தானே ஐயா. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், உழவர் சந்தை, பள்ளி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் திட்டம், 1 கிலோ அரிசி 1 ரூபாய் திட்டம், இதையெல்லாம் சட்டமாக்கணுது கலைஞரோட பேனா தானங்க ஐயா. அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்தோட ஆரம்பிக்கணும்னு ஆணையிட்டது கலைஞரோட பேனா தான். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டதே கலைஞரோட பேனா தானே. எல்லா சாதிக்காரங்களும் கோவில் அர்ச்சகராகலான்னு ஆணையிட்டதே கலைஞரோட பேனா தானே. பார்வையற்றவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை இலவசமாக செய்ய அமுல்படுத்தியதே கலைஞரோட பேனா தானே. தமிழ்நாட்டில் பல லட்சம் பட்டதாரிகளை உருவாக காரணமா இருந்ததே கலைஞரோட பேனா தானங்கய்யா. 1 2 எடுத்து சொல்ல 17 வயசுல எழுத ஆரம்பிச்ச அவருடைய எழுத்து பயணம் இருக்கு. இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உடன்பிறப்பேன்னு கடிதம் எழுதிட்டு இருந்தாருங்களேயா. சும்மாவா சொன்னாங்க முத்தமிழ் வித்தகர்னு, இயல் இசை நாடகம்னு. அவரு எழுதுனதை பத்தி பேசணும்னா இனிக்க பேசிக்கிட்டே இருக்கலாங்க ஐயா. அந்த பேனா, கலைஞருடைய பேனா, மந்திரி குமாரி, ராஜகுமாரி, மருதநாட்டு இளவரசி, பராசக்தி போன்ற படங்களெல்லாம் அவருடைய பேனா என்ன சொல்லுது. உடன்பிறப்புக்கு அவர் எழுதிய கடிதங்கள் என்ன, நெஞ்சுக்கு நீதி என்ன, பொருளோவியம் என்ன, தொல்காப்பிய உரை என்ன, எத்தனை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த பேனா ஒரு மந்திர கோர். அந்த பேனா தமிழன்னையினுடைய நாக்கு. அரசியல்ல தலைமையும் புலமையும் ஒரு சேரப்பட்ட ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் தானங்க. மையத்தை பிடிப்பதற்கு வெண்பகை முடிப்பதற்கு வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் ஒளிரும். புலியின் குகையினிலே அழகில்லை புதுமை அல்ல. கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்தை சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியெழுப்ப பொக்கை வாகன திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளை ஒழுக்கி. கலைஞரோட பேனாவை பத்தி அவ்வளவு இருக்கீங்கய்யா, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு ஏங்கய்யா, நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு பதவி ஏற்கும் போது கையெழுத்து போட்டதே கலைஞரோட பேனா தானையா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும். இதற்கும் கலைஞருடைய பேனாதான் காரணம். அந்த ஸ்டாலின் அவர்களை படிப்படியாக வளர்த்து அவரை ஒரு அரசியல்வாதியாக ஆக்கி சிறைக்கு செல்ல வைத்து அடி வாங்கி உதை வாங்கி அவ்வளவும் பட்ட பிறகுதான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரே தவிர உடனே அடுத்த நாளே கலைஞர் அவர்கள் அவருக்கு முதலமைச்சர் பதவி வாங்கி கொடுத்து விடவில்லை. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பேனாவை மறந்துட்டு வந்துட்டீங்களே. இப்போ என் பையன் கொண்டு வந்துடுவான். இந்தாங்கப்பா கலைஞரின் அறிவும் அடையாளமும். ஐயா, இப்பதாயா முழு கலைஞரா இருக்கீங்க. நீங்க கலைஞர் வேஷத்துல இருந்தாலும் நான் உங்களை கலைஞர் ஐயாவை தாயா பாக்குறேன். ரொம்ப நன்றி. தமிழ் மணக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை, சான்றோர்தம் அவையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணை. தமிழ் மணக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை, சான்றோர்தம் அவையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணை. கமழ்கின்ற பைந்தமிழ்